صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. الحمد لله. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லும்படி சொல்கிறான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு எடுத்துச் சொன்னதற்காக, உங்களை இஸ்லாத்தின் நோக்கம் அழைத்ததனால், ஈமானை உங்களுக்கு வழங்கியதனால், உங்களை முஸ்லீமாக ஆக்கி சிறந்த புருஷர்களாக செதுக்கிய காரணத்தினால் இந்த அழைப்பு பணிக்கோ இந்த மகத்தான இந்த தீனுடைய சேவைக்கோ நான் எந்த கூலியும் உங்களிடத்தில் கேட்க மாட்டேன், எந்த பிரதிபலனையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்றை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை சொன்னான். எந்த கூலி நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு கூலி, ஒரே ஒரு பிரதிபலன் என்னென்னா, இதில் மவத்தத்தை பெரும்பா, என்னுடைய கலாபத்தை, என்னுடைய அகல்பயத்தை, என்னுடைய சொந்தங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், நீங்கள் பிரியப்பட வேண்டும் என்பதை மட்டும் நான் உங்களிடத்திலே கேட்பேன் என்று பெருமானாராக கேட்காமல் அல்லாவே சொல்கிறான், கேளுங்க அப்படின்னு. ரெண்டு விஷயத்தை விட்டு செல்கிறேன், தரத்து ஃபீக்கும் அம்ரைனி, ரெண்டு விஷயத்தை விட்டு செல்கிறேன். அந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கின்ற வரை, அதை பற்றி பிடிக்கின்ற வரை நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள். அந்த ரெண்டு விஷயம் என்ன? ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம். இன்னொன்று வைத்திரத்தி, என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பிச்சடர்கள், என்னுடைய சந்ததிகள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு கையில் அல்லாஹ் ரசூலை நாம், அதாவது குர்ஆன் ஹதீஸை நாம் பிடிக்க வேண்டும் என்றால், இன்னொரு கையில் அஹ்லுல் பைத்துகளை நாம் பிடிக்க வேண்டும். அஹ்லுல் பைத் என்பது, குடும்பம் என்பது அது எல்லோருக்கும் இயற்கையான ஒன்று இல்லையா? நம்ம குடும்பத்தை யாராவது நிந்தித்தால், நம்ம குடும்பத்தை யாராவது அவதூறு சொல்லி, வழி சொல்லி அவர்களை அவமதித்தால், நம்ம குடும்பத்திற்கு யாராவது நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிச்சனங்களுக்கு கஷ்டம் கொடுத்தால், அதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. இதே நிலைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கும் என்பது இயற்கையான ஒன்று. இந்த வகையில் நாம் சிந்தித்து பார்த்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய குடும்பத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பிச்சனங்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சந்ததிகளை, அவர்களுடைய அஹ்லுல் பைத்தை அவமதித்தால், அவளுக்கு சங்கடம் கொடுத்தால், அவளுக்கு தொல்லை கொடுத்தால், அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைப் போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மனதை காயப்படுத்துகிற ஒரு செயல், அவர்களுக்கு வருத்தப்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்மளை ஈதா செய்தால், சராசரியாக நம்மளை துன்புறுத்தினா அது பாவம்தான். ஆனால் பெருமானாருடைய மனதை காயப்படுத்தினார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்தார், அவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தால், அதனால் என்ன விபரீதம் ஏற்படும்? இன்னல்லதீன யுஸூனல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. யார் அல்லாஹ் ரசூலுக்கு ஈதா தொந்தரவு செய்கிறார்களோ, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறார்களோ, வேதனை செய்கிறார்களோ, அவர்களுக்கு அதாவது இடையூறு செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் உண்டாம். லஅனஹுமுல்லாஹு வ ரசூலுஹு. அவர்களுக்காக வேண்டி இந்த உலகத்திலே, மறு உலகத்தில் இழிவான வேதனை அதாப் இருக்கிறது, நாம் அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வ அஅத்த லஹும் அஸாபன் முஹீனா. அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை யார் காயப்படுத்தினார்களோ, மனதை நோகடித்தார்களோ, மனதை வேதனைப்படுத்தினார்களோ, அவர்களை அல்லாஹ் ரசூல் செவிக்கின்றான். அவர்களுக்காக வேண்டிய இழிவான வேதனைகளை, இழிவான அதாபை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே எச்சரிக்கிறான். என்றால் எந்த ஒரு செயல் பெருமானாரை காயப்படுத்தும், எந்த ஒரு செயல் பெருமானாருடைய மனதை சங்கடப்படுத்தும், எந்த ஒரு செயல் பெருமானாருடைய மனதை நோகடிக்கும் என்பது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் அலி இப்னு அபீ தாலிபோ ரெண்டாம் கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கிடைக்குது. அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு யாருன்னா அபூஜஹலுடைய மகள் என்றும் செய்தி வருது. இந்த செய்தி
அப்படியே பரவி பெருமானார் ஸல்லல்லாஹு காதுக்கு வருகிறது. அப்போ உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறி, அதாவது அல்லாஹ்வுடைய விரோதி அபூஜஹல், அல்லாஹ்வுடைய ரசூல் நான், இந்த 2 பேருடைய மகள் ஒரே வீட்டிலே இருக்க முடியாது. நான் கேள்விப்படுவது உண்மை என்றால் அலி அப்படி விரும்பினான் என் ஃபாத்திமாவை தலாக் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளட்டும் என்று மெம்பரில் ஏறி சொன்னாங்கன்னா ஃபாத்திமாவுக்கு அவங்களுக்கு இருந்த அந்த பிரியம். அவர் இஸ்லாத்தில் 4 பெண்களை கல்யாணம் பண்ணலாம், அனுமதிக்கப்பட்டது தான். அபூஜஹலுடைய மகள் கல்யாணம் பண்ணுறது, 2வது கல்யாணம் பண்ணுறது, 3வது கல்யாணம் பண்ணுறது, 4 கல்யாணம் பண்ணுறது வரைக்கும் நமக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. ஆனாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரும்பவில்லை என்று சொன்னால் செய்யக்கூடாது. அது அவர்கள் மனதை காயப்படுத்தும் என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு ஃபாத்திமாவை நேசித்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? சஃபருக்கு போகிறாங்க வர்றாங்கன்னா முதல்ல ஃபாத்திமாவை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை செய்வார் இல்லையா? அந்த அளவுக்கு ஃபாத்திமா நாயகி மீது அளவு கடந்த பிரியம். ஏன்னா கடைசி பிள்ளைங்கிறது மட்டுமல்ல, தாயினுடைய அரவணைப்பை இழந்து அவர்கள் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக அவர்கள் இருந்தார். மட்டுமல்ல, ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த பிரியம் மஹப்பத்து. பெருமானாருக்கு ஒரு தந்தையாக இருந்தார்கள். பெருமானாரை தன் பிள்ளையை போல பார்த்தார்கள். வா மகளே என்று சொல்லி அழைப்பதும் உண்டு, வாப்பா என்று அழைக்கிறதும் உண்டாம். யார? ஃபாத்திமாவையே. அந்த அளவிற்கு தன்னுடைய தாயாக ஃபாத்திமாவை பார்த்தார். தந்தையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகன் ஃபாத்திமாவை பார்த்தார். ஒரு நாள் பெருமானாருடைய மடியில் 2 குழந்தைகள் இருக்கிறார், உட்கார்ந்து வச்சுக்கிறான். ஒரு தொடையில் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு தொடையில் இப்ராஹிம் இப்னு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார். 2 குழந்தை. பெருமானாருக்கு ஆண் குழந்தைகளில் மாரியத்துல் கிப்தியாவின் மூலமாக பிறந்த குழந்தைக்கு என்ன பேர்? இப்ராஹிம். அந்த குழந்தையை மடியில் வச்சிருக்கிறாங்க. அதே மடியில் யாரையும் வைத்திருக்கிறார்கள்? ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் குழந்தையாக இருக்கிற பொழுது 2 குழந்தைகளையும் வைத்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ யஹ்து அலைக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்றான்னு சொன்னார். பேச்சு அப்படி தொடங்குறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளோடு விளையாடி அளவலாவி மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கின்ற அந்த நேரம், கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த வேளை, அந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து மலருக்கு வருகை தந்து சலாமை எத்தி வைக்கிறார்கள். இன்னல்லாஹ யஹ்து அலைக ஸலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்கிறான் என்று சொல்லி தொடங்கி ஒரு செய்தியை சொன்னாங்க. யார் சொல்கிறதா? 2 குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் ஒன்று சேராது. இந்த 2 குழந்தையும் ஏக காலத்தில் உங்களோடு இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றை நீங்கள் இழக்க வேண்டும், ஏதாவது ஒன்றை மட்டும்தான் வைத்திருக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஒரே நேரத்தில் 2 குழந்தையும் வச்சிருக்க முடியாது, வச்சிருக்க முடியாது. ஏதாவது ஒன்றை இழக்கணும், இன்னும் ஒன்றை நீங்கள் எனக்கு தரணும், நான் இன்னொன்று உங்களுக்கு தருவேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவேன். ஏதாவது ஒரு குழந்தைய நீங்கள் விட்டு கொடுங்க. எந்த குழந்தையை விட்டு கொடுக்குறோ அந்த குழந்தையை நான் எடுத்துக் கொடுக்குறேன். அல்லாஹ் எடுத்துக்கொள்றான்னு என்னங்க அர்த்தம்? நான் அந்த குழந்தையை வஃபாத்தாக்கி விடுகிறேன். ஒரே இன்னொரு குழந்தை மட்டும் உங்களோடு இருக்க முடியும். யார் வேண்டும் உங்களுக்கு? இப்ராஹிம் உங்களுக்கு, உங்கள் பிள்ளை இப்ராஹிம் உங்களோடு இருக்க வேண்டுமா, அல்லது உங்கள் பேரப்பிள்ளை ஹுசைன் உங்களோடு இருக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்ட பொழுது 2ஐயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்தார்கள், பிரியப்பட்டார்கள், நேசித்தார்கள். யாராவது இந்த 2 பிள்ளைகளை பேரப்பிள்ளை எடுத்துக்க அல்லது என் பிள்ளையை எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? வராது இல்லையா? அந்த குழந்தையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார், கண்ணீர் சிந்தினார், கண்ணீர் வடித்தார். ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், 2ம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏதாவது ஒன்றை கொடுத்தா தான் ஒன்றை நான் தருவேன். எதை நான் எடுக்கணும், எதை நான் உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது அது உங்கள் சாய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறான் அல்லாஹ் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லிய பொழுது அழுத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணீர் ஒழித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குழந்தையும் பார்க்குறாங்க. 2 குழந்தையும் பார்த்துட்டு சொன்னாங்க, இப்ராஹிம் என் பிள்ளை, ஆனால் இந்த பிள்ளைய யாரெல்லாம் நீ எடுத்துக்கொண்டால் நான் மட்டும்தான் ஆடுவேன். ஆனால் ஹுசைன் என்னுடைய பேரப்பிள்ளை நீ எடுத்துக்கிட்டாலும் நான் ஆடுவேன்.
நான் மட்டும் வரமாட்டேன், என்னுடைய ஃபாத்திமாவும் வருவார். இப்ராஹிம் இருந்தால் நான் மட்டும்தான் அழுவேன், எனக்கு மட்டும்தான் அந்த அளவுக்கு பெரிய இழப்பாக சோகமாக இருக்கும். ஆனால் ஹுசைனை உலகத்திலே தந்தால் நான் மட்டும் அழமாட்டேன், மகள் ஃபாத்திமாவும் அழுவார்கள். ஃபாத்திமா அழக்கூடாது. ஃபாத்திமா அழுதால் அதை என்னால் சகிக்க முடியாது. ஃபாத்திமா அவர்கள் அழுதால் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. யா அல்லாஹ், என் பிள்ளையை எடுத்துக்கோ என்று சொன்னார். இப்ராஹிமே எடுத்துக்கோ, என் பேரப்பிள்ளை ஒன்றும் செய்திடாதுன்னு சொல்லி தான் பிள்ளையை கொடுத்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அந்த குழந்தை 18 மாத குழந்தை இறந்து விட்டது. அல்லாஹ் தஆலா அதற்கு மரணத்தை கொடுத்தது இந்த தாத்பரியத்தின் அடிப்படையில். ஆனால் அந்த நேரத்தில் கூட தன் பிள்ளையை விட யாரை நேசித்தார்கள்? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார். ஏன்னா அந்த குழந்தை போயிடுச்சுன்னு சொன்னால் நான் மட்டும் இல்லை, என்னுடைய மகளும் அழுவார்கள், அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். என்றால் அந்த ஹுசைனுக்கு ஏதாவது ஒரு சோகம் ஏற்பட்டால் அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ள முடியுமா? அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியுமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த 2 குழந்தைகளையும், அதாவது இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த 2 குழந்தைகளையும் கையிலே வைத்துக்கொண்டு அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா, யா அல்லாஹ் 2 பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், ஃபஹிப்புஹுமா, நீயும் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். எனவே அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்ற அந்த பேர பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்தை பெற்ற பேர பிள்ளைகள், அந்த பேர பிள்ளைகளை குறித்து அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னார்கள்? சய்யிதா ஷபாபி அஹ்லி ஜன்னா, இந்த 2 பேரும் யார் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களின் தலைவர் என்று சொன்னார். பாத்திமா நாயகி அவங்க அம்மா என்று சொன்னாங்க சய்யிதத்து நிசாய் அஹ்லி ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பெண்மணிகளுக்கெல்லாம் தலைவி பாத்திமான்னு சொன்னாங்க. ஆனால் சொர்க்கத்தில் இளைஞர்கள் இருப்பாங்க. பொதுவாக சொர்க்கத்தில் எல்லாருமே இளைஞர்களாக தான் இருப்பாங்க. வயோதிகர்களாக நாம் இருந்து மரணித்தாலும் கூட அங்கே வந்து யாரும் முதியவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. அந்த அடிப்படையில் அங்கே இருக்கிறதெல்லாம் யார் தான்? என்னங்க, இளைஞர்கள் தான், முதியவர்கள் அல்ல. எனவே சொர்க்கத்தினுடைய இளைஞர்களின் தலைவராக ஹஜ்ரத் இமாம் ஹசன் இருப்பார்கள், ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் இருப்பார்கள். சய்யிதா ஷபாபி அஹ்லி ஜன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் தானாங்க, அவங்களுக்கு தலைவராக இருப்பாங்கன்னு சொன்ன என்ன அர்த்தம்? சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் தலைவர் யார் தான்? ஹஜ்ரத் இமாம் ஹசனும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைனும் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கவாசிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன். சொர்க்கம் ஒரு தடவை கேட்டது. சொர்க்கம் அமைந்த பிறகு, அது சொர்க்கமாக அமைந்த பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்டதா? கடைசியிலே கேட்குமா என்ன? யா அல்லாஹ், எங்களுக்கு நீ ஒரு வாதாவை கொடுத்தாய், ஒரு வாக்குறுதி கொடுத்தாய். என்னவென்று வாக்குறுதி கொடுத்தாய்? நான் உங்களுக்கு 2 தூண்களை கொடுப்பேன், நான் உங்களுக்கு 2 தூண்களை கொடுப்பேன், அந்த 2 தூண்களை கொண்டு உங்களை மேலும் அழகுபடுத்துவேன் என்று யா அல்லாஹ் நீ எங்களிடத்திலே வாதா செய்திருக்கிறாய். 2 தூண்களை வழங்கி அந்த 2 தூண்களை கொண்டு சொர்க்கமே உங்களை நான் அலங்கரிப்பேன், உங்களை அழகுபடுத்துவேன், உங்களின் அழகாக அந்த தூண்கள், உங்கள் அழகுக்கு காரணமாக அந்த தூண்கள் இருக்கும். அப்படி நீ வாதா செய்தாய், வாக்குறுதி கொடுத்தாய். அந்த தூண்கள் யார்? இன்னும் அதை தரவில்லையே. அந்த தூண்கள் யார்? சொல்லவில்லையே. எங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய, எங்களுக்கு அழகை தரக்கூடிய, எங்களுக்கு அதாவது அலங்காரத்தை தரக்கூடிய அந்த அழகுக்கு அழகு சேர்க்கும் அந்த தூண்கள் யார்? யாரெல்லாம் நீ சொல்லவில்லையே. அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவானாம், அந்த 2 தூண்கள் தான் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன். ஹஜ்ரத் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திற்கு 2 தூண்களாக, சொர்க்கத்திற்கே அழகு சேர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் திகழ்வார். ஹசன் என்று சொன்னாலே என்னங்க அர்த்தம்? அழகன் என்றுதான், அழகாக இருக்கக்கூடியவர். ஹுசைன் அப்படின்னா அவர் அண்ணன், இவர் தம்பி. அழகுல அவர் அண்ணன், இவர் தம்பின்னு அர்த்தம். இதில் ஹசன் ஹுசைனுடைய அழகு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி, ஹஜ்ரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி, எப்படி இருப்பாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அவங்கள பார்த்தா யாரை பார்த்த மாதிரி இருக்கும். அன்னை ஃபாத்திமாவை பற்றி சொல்லுவாங்க, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா எப்படி இருப்பாங்கன்னா ரசூலுல்லாஹ் மாதிரியே இருப்பாங்க.
அங்கே நடந்தால் அந்த நடை எப்படி இருக்கும்? பெருமானாசர் நடக்கிற மாதிரியே இருக்கும். அங்கே சிரித்தால் எப்படி இருக்கும்? பெருமானாசர் அந்த சிரித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய அத்தனையும் பெருமானாரை ஒத்திருக்கும் என்றால் அதனுடைய 2 வெளிப்பாடுகள் தான் ஹஜ்ரத் இமாம் ஹசனும் இமாம் ஹுசைனும். அந்த அழகு சுந்தர்களாக சொர்க்கத்திற்கே அழகு சேர்க்கக்கூடிய 2 தூண்கள் தான் யார்? ஹஜ்ரத் இமாம் ஹசனும் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அந்த 2 தூண்களும் ஷஹீதாக்கப்பட்டார். இமாம் ஹசன் வஞ்சித்துக் கொள்ளப்பட்டார்கள், நஞ்சு வைத்துக் கொள்ளப்பட்டார்கள், ஏமாற்றி கொலை செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அழைக்கப்பட்டு, வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று கூஃபா நகரவாசிகள் சும்மா இருந்த மதீனாவில் இருந்து ஒழுங்காக இருந்த ஹஜ்ரத் இமாம் ஹுசைனை வம்படியாக அழைத்து இழுத்து கர்பலாவிலே நிம்மதியாக விட்டு சென்று விட்டார். 2 பேருமே ஷஹீதாக்கப்பட்டாங்க. நமக்கு சோகம் இருக்கிறது, அதை நினைத்து வருத்தம் இருக்கிறது. அதனால் இமாம் ஹுசைன் ஷஹீதான அந்த நாளை துக்க நாளாக அனுஷ்டிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏன்? இமாம் ஹசனும் கொல்லப்பட்டார் இல்லையா? ஹுசைனுடைய அண்ணன் யாருன்னு ஹசன், அவர்களும் வஞ்சித்துக் கொல்லப்பட்டார்கள். ஏன் அந்த நாளையே நாம் ஏன் ஷியாக்களும் கொண்டாடலையே? ஏன் ஹுசைனை மட்டும் கொண்டாடணும்? ஏன் அவங்களுடைய அத்தா, அவனுடைய வாப்பா யாராக அலி ரலியல்லாஹு அவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் இல்லையா? அப்போ இமாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளை நாம் எப்படி கொண்டாடலை? துக்கமாக கொண்டாட எழுதி கொண்டாட. அது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே ஓதிக்கொண்டிருக்கிற அந்த நிலையிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட அந்த நாளை நாம் துக்கமாக அனுஷ்டிக்கிறோமா? செய்யவில்லையே. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மெம்பர்ல வைத்து கொலை செய்யப்பட்டார். தொழுது கொண்டிருக்கிற பொழுது கொலை செய்யப்பட்டார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஷஹீதான அந்த தினத்தை நாம் துக்க தினமாக அனுஷ்டிக்கவில்லை. அப்படின்னா ஏன் இமாம் ஹுசைனுக்கு மட்டும்? ஆக ஷியாக்கள் உண்டாக்கின அந்த துக்க நாள் என்பது நமக்கு சோகமான விஷயமாக சம்பவமாக இருந்தாலும் நமக்கு இது மாதிரியான நிகழ்ந்த அந்த நாளை துக்கமாக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு நிலை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துக்கு இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஹசன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட நாள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட ஷஹீதான நாள், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள், அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அதையெல்லாம் விட்டு மட்டும் செய்தால் இது ஓர வஞ்சனை. ஏன்? நபிமார்களே கொலை செய்யப்பட்டார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டார், யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டார்கள். ஆக கொலை செய்யப்பட்டவர்கள் ஷஹீதுக்கு உயர்ந்த ஸ்தானம் இருக்கிறது, உயர்ந்த மதிப்பு இருக்கிறது. ஒரு வகையில் அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் அதை துக்க தினமாக கொண்டாடுவதற்கு வாய்ப்பில்லை இல்லையா? உஹதில் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார், பத்ரிலே சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார். நாம் அந்த தினத்தை துக்க நாளாக நாம் அதை கொண்டாடவில்லை, வெற்றி கிடைத்த நாளாகத்தான் நாம் பார்க்கிறோம் என்றால் நாம் அதை துக்க தினமாக கொண்டாடவில்லையே தவிர அந்த சம்பவம் நம் நெஞ்சத்தை பிடிக்கிறது. அந்த காவியத்தை படிக்கிற பொழுது நம் கண்கள் கசிகிறது. அந்த கர்பலா காவியம் என்பது உம்மத்திற்கு ஒரு சோகமானது, அது சந்தேகமே இல்லை. இப்படி பிரியத்தோடு வளர்த்த ஹஜ்ரத் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் முன்புல நின்று குத்துபா ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் இமாம் ஹசனும் ஹுசைனும் தத்தி வருகிறார்கள். பிஞ்சு குழந்தைகள் அழகான உடையணிந்து வருகிற பொழுது மிம்பரில் குத்துபா ஓதி கொண்டிருந்த பெருமானார் குத்துபாவை நிறுத்திட்டு அந்த 2 பிள்ளைகளையும் தூக்கி தோளில் வச்சுட்டு குத்துபாவை தொடர்றாங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசம் இருந்திருக்கும், பிரியம் இருந்திருக்கும். பேர பிள்ளைகள் மீது அவங்களுக்கு இந்த மஹப்பத் அளவிட முடியாது. சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான் இல்லையா, இன்னமா அவுலாதுக்கும் இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னான்னு சொன்னான்ல. அல்லாஹ் உங்களோட செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னான்னு சொன்னான்ல. அதனால் அந்த பிள்ளைங்க வந்ததை என்னால் தாங்க முடியல, கீழே விழுந்துருவாங்களோ என்று நினைத்து நான் அதை தூக்கி வைத்துக் கொண்டேன் என்று சொன்னார். என்றால் அந்த அளவுக்கு பாசம் இருந்தது. தேவை நமக்கும் பாசம் இருக்கிறது, அந்த அளவுக்கு பிரியம் இருந்தது, நமக்கும் பிரியம் இருக்கிறது. அவர்களுக்கு நேர்ந்த அந்த சம்பவம், துயரமான அந்த சம்பவம், அதை நினைக்கிற பொழுது, அதை படிக்கிற பொழுது, அதை கேட்கிற பொழுது நமக்கு இதயம் அழுகிறது இல்லையா? கண்கள் நீரை வடிக்கிறது. அது தவறில்லை, அது நியாயமான. பெருமானாரின் மீது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த பேர பிள்ளைகளின் மீது நாம் வைத்திருக்கிற அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு, அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏன் ரசூலுல்லாஹ்வே அழுதிருக்கிறார்கள் இல்லையா? யாராவது ஒரு குழந்தை தான் உங்களுக்கு
அப்படின்னா ஹுசைனை எடுத்துக்கன்னு சொல்லும்போது சந்தோஷமாக சொல்லலை, அழுது கொண்டே அதை என் பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, ஹுசைனை ஒன்று செய்யாதீங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் பெருமானார் அழுதுருக்கிறார். அதில் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வருகிறார். ஹதீஸிலே வருகிறது. உம்முல் ஃபதுல் யார்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தாய். அவங்க வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வந்த உடனே சொல்கிறாங்க, ரஅய்து உல்மன் முன்கரன் ஃபில் லைலா யா ரசூலல்லாஹ். நேற்று ஏதோ ஒரு மோசமான கனவு கண்டேன்னு சொன்னார். மாஹுவா என்று கேட்டார். அது என்ன மோசமான கனவு என்று கேட்டார். சரி, ரொம்ப ரொம்ப பயங்கரமான கனவு, சொல்லவே நாவு பூசுகிறது, சொல்ல தயக்கமாக இருக்கிறது, அவ்வளோ மோசமானது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கனவுன்னு சொல்லுங்களேன். ரொம்ப மோசமானது. அது ரொம்ப மோசமானது தான், அதை சொன்னால் தானே தெரியும். கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் அதை சொன்னால் தானே விளக்கம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். கனவை பார்த்தவங்க அவங்களே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு மோசமான கனவு, அதற்கு பயங்கரமான கனவு, ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நாம் என்ன செய்யறோம், உடனே தீர்ப்பளிக்கிறோம். நாமே அதற்கு தாபீர் சொல்லிவிடுகிறோம் இல்லையா? நம்மகிட்ட வந்து சொல்லும் பொழுதே சில பேர், உஸ்தாத் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதுக்கு என்ன விளக்கம், அது நீங்களே சொல்லிட்டே கெட்ட கனவுன்னு. இப்போ நமக்கு என்ன தாபீர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏன் முடிவு பண்ண கெட்ட கனவு? கனவுக்கு விளக்கம் என்பது நேரடியாக நாம் அதை பார்த்து முடிவு செய்யக்கூடிய அளவுக்குள்ள விஷயம் அல்ல, நுணுக்கமானது. நாம் அது பயங்கரமான கனவு கெட்ட கனவு நினைப்போம், உண்மையிலே நல்ல கனவாக கூட இருக்கலாம். நாம் நல்ல கனவு என்று நினைப்பது அது உண்மையிலே அது மோசமான ஒரு கனவாக கூட இருக்கலாம். கனவுக்கு அந்த வெளிப்படையான காட்சிகளை கொண்டு நாம் அதற்கு தாபீர் செய்து விடக்கூடாது. எனவே தான் யாராவது உங்கள்கிட்ட ஒரு கனவு கண்டேன்னு சொன்னால், கனவு காணக்கூடியவங்க முதல்ல கனவு கண்டவங்க யாருக்காவது தாபீர் செய்யணுமானா எல்லாத்தையுமே கேட்கக்கூடாது. ஒன்று அப்படியே தாபீர் கேட்கும் பொழுது இவங்களே டிசைன் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் உஸ்தாதுன்னு முடிவு போச்சு, அது கெட்ட கனவாக தான் இருக்கும். நீங்கள் நல்ல கனவையே கண்டிருந்தாலும் கூட நீங்கள் சொன்னதுனால அது எப்படி ஆயிடும், கெட்ட கனவாக தான் இருக்கும். எனவே நம்முடைய சொல்லு, நம்முடைய வார்த்தை அதை தீர்மானித்து விடும். ஏன் நீங்கள் பொய்யான கனவு கண்டுட்டு ஒரு விளக்கம் கேட்டீங்க, இதுக்கு என்ன விளக்கம், அவர் உஸ்தாது வந்து இதுக்கு மோசமான விளக்கம்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க நான் பொய் சும்மா தான் சொன்னேன், விளையாட்டுக்காக தான் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா நடக்காது. நீங்கள் உண்மையிலே கனவு காணாமல் பொய்யாக சொன்னாலும் அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு விட்டால் அது பிடித்துவிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன்ல வருது, கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, கனவுக்கு தாபீர் சொல்லுவாங்க. ஜெயிலில் அவங்க கூட 2 பேர் இருந்தாங்கல்ல, ஜெயிலில் 2 பேர் இருந்தவங்க, அதில் ஒரு ஆள் என்ன சொன்னார், நான் அரசனுக்கு அதாவது மதுவை ஊட்டக்கூடிய நிலையில் கனவு கண்டேன்னு சொன்னார். இன்னொரு நாள் என்ன சொன்னார், என் தலையில் ஒரு கூடை இருக்குது, அதில் ரொட்டி இருக்குது, பறவைகள் அதை குத்தி குத்தி தின்னுகிறது அப்படின்னு கனவு சொல்லிட்டு இந்த 2 கனவுக்கு என்ன விளக்கம். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, ஒரு ஆள் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு நீங்கள் பழையபடி அரசனுக்கு மது ஊற்றி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு அந்த வேலையை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நாளுக்கு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படாது, தூக்குத்தண்டனை நிறைவேற்றப்படும் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரா, நான் அப்படி கனவே காணலை, சும்மா தான் சொன்னேன்னு சொன்னார். அப்போ கனவே காணலை, அப்படி சும்மா தான் சொல்லியிருக்கேன், சும்மா தான் சொல்லியிருக்கார் அந்த ஆள். கனவு காணாமல் சும்மா சொன்னாலும் கூட யூசுப் விளக்கம் சொல்லிட்டாங்கல்ல, தாபீர் சொல்லிட்டாங்கல்ல, அது அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடந்தது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே கனவே காணாமல் பொய்யான ஒரு கனவை நீங்கள் சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டால் அது உண்மையாக ஆகிவிடும். எனவே கனவு விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது இதிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு பாடம். அப்போ ஹதரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்ததும் வராததுமாக யார சொல்லலாம், அவர் கனவு கண்டேன்னு சொன்னால் பரவாயில்லை, ஒரு மோசமான கனவு கண்டேன்னு சொன்னார். என்ன மோசமானதுன்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப மோசமானது யாரும் சொல்கிறது, ரொம்ப பயங்கரமானது, என்ன பயங்கரமானது சொல்ல அப்படின்னு கேட்டாங்க. அந்த கனவு கண்ட அந்த காட்சியை பார்த்தா அது ஒரு பயங்கரமான கனவு மாதிரி நமக்கும் தெரிகிறது. அவங்க சொன்னாங்க, யாரை சொல்கிறது, நான் கனவு கண்டேன், ரஅய்து நான் கனவு கண்டேன், கஅன்ன கித்அத்தன் மின் ஜஸதிக குத்அத் வ உதிஅத் ஃபீ ஹஜ்ரி அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய உடம்புல ஒரு சதை துண்டு வெட்டப்பட்டு அது என்னுடைய மடியில் வைக்கப்படுகிறது, அப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொன்னாங்க. இந்த கனவுடைய காட்சியை நீங்களும் நானும் கேட்ட என்ன சொன்னோம், ரசூலுல்லாஹ்வுடைய சதை துண்டு வெட்டப்பட்டு
அது மடியில் வந்து விழுகிறது, இந்த மடியில் வைக்கப்படுகிறதுன்னா நமக்கே ஒரு மாதிரியத்தானே தெரியுது. உம்முல் ஃபதுல் சொன்ன மாதிரி நமக்கு என்ன வருது, மனசில் வருது. ஆனால் இந்த கனவை உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ராய்க்கு கைரா, நல்லது தானே கண்டுக்கன்னு சொன்னாங்க. நீ ஒரு கைரான கனவை தான் கண்டுக்கன்னு சொன்னாங்க. நமக்கு கொஞ்சமாவது புரியுதா? இது ஒரு கைரான கனவாகவா தெரிகிறது, நல்ல கனவாகவா தெரிகிறது? ஆனால் தஅபீர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ராய்க்கு கைரா, ஒரு நல்ல கனவு தானே கண்டிருக்கேன், எனக்கு அதையே மோசமான கனவுன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? தெளிவு ஃபாத்திமா உலாமன், ஃபாத்திமா நாய் குழந்தை உண்டாயிருந்தாங்க. அப்போ ரெண்டாவதாக அவங்க வந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பார்கள், ஹுசைன் அவர்களை பெற்றெடுப்பார்கள். அந்த குழந்தையை உன் மடியில் தான் வளரும் என்று சொன்னாங்க. அதுதான் அர்த்தம்னு சொன்னாங்க. அந்த கனவின் அடிப்படையில், தஅபீரின் அடிப்படையில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆண் குழந்தை, ரெண்டாவது ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். ஹஜ்ரத் இமாம் ஹுசைன்களை பெற்றெடுத்தார்கள். அந்த ஹுசைன் யாருக்கு தான் வளர்ந்தாங்க? ஹஜ்ரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வளர்ந்தாங்க. அடிக்கடி வந்து தூக்கி பெருமானார் எடுத்து கொண்டு வருவாங்க, காட்டுவாங்க, சுல்லாசனம் மடியை வச்சு கொஞ்சுவாங்க, முத்தமிடுவார்கள். அதுக்கு பிறகு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது பழக்கம். அதே மாதிரி ஒரு நாள் குழந்தையோடு வருகிறார். குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வருகிறார். வருகையிலிருந்து அந்த குழந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசத்தோடு அதை வாங்கி கொடுக்கிறார். பாசத்தோடு வாங்கி கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை குஞ்சி மகிழ்கிறார். சந்தோஷமாக அந்த குழந்தையோடு விளையாடுகிறார். அந்த குழந்தையோடு சந்தோஷமாக இருந்த அந்த நேரத்தில் உம்முல் ஃபதுல் சொல்கிறாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை கொடுத்துட்டு கொஞ்சம் கவனமாக வேறு பக்கம் திரும்பினேன். என்னுடைய பார்வை வேறு பக்கம் திரும்பினேன். வேறு பக்கம் திருப்பிட்டு மீண்டும் பெருமானார் பக்கம் திரும்பினேன். ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும். சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் திருப்பி பார்த்த பொழுது அழுது கொண்டிருக்கிறார். நான் சொல்கிறதா, இவ்வளோ நேரம் சிரித்து கொண்டிருந்தீர்கள், மகிழ்ச்சியோடு இருந்தீர்கள், பேரப்பிள்ளையோடு கொஞ்சம் மகிழ்ந்து கொண்டிருந்தீர்கள், இப்போ அழுகின்றீர்கள், யார் சொல்கிறதா, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது அதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுதுதான் வந்து விட்டு செல்கிறார், கொஞ்சம் மகிழ்கின்றீர்களா, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த குழந்தையோடு இருக்கின்றீர்களா? ஆனால் இந்த உங்களுடைய உம்மத் சதக்துலு, இன்ன உம்மத்தக சதக்துலு இப்னக, இந்த குழந்தைய உங்களுடைய மகனை உங்களுடைய உம்மத் கொலை செய்வார்கள் என்று சோகமான செய்தியை சொல்லி விட்டு சென்றார். உம்முல் ஃபதுல் நம்ப முடியாமல், இந்த பிள்ளையவான்னு கேட்டாங்க. நான் இந்த குழந்தை தான் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் கொலை செய்வார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு செல்கிறார்கள் என்று சொல்லி அழுதார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்பாக ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு என்ன செய்கிறார்கள்? அழுகின்றார்கள். அழுகை பொறுமைக்கு விரோதமானது அல்ல. ஒரு சோகமான செய்தியை கேட்கிற பொழுது அவருக்கு அழுகை வருவது தவறில்லை. எனவே ஹுசைனுடைய அந்த சோகத்தை நினைத்து அழுவது தவறில்லை. அப்படி அழுகை வருவதும் தவறில்லை, அழுவதும் தவறில்லை. ஒரு வகையில் பார்த்தால் அது நாம் பெருமானாரின் மீது கொண்டிருக்கிற மஹப்பத்தின் வெளிப்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னுடைய அகல பைத்தை நீங்கள் நேசிக்கணும், என்ன நேசித்தால் மட்டும் போதாது, என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறோம். அதன் வெளிப்பாடு தான் சுன்னத்து ரசூலுல்லாஹி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஷஹீதாக்கப்பட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்டால் அந்த செய்தியை நாம் கேட்கிற பொழுது நமக்கு அழுகை வருவது என்பது அது சுன்னத்து ரசூலுல்லாஹுடைய. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். அதே மாதிரி ஒரு ஹதீஸில் வருகிறது, சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். உம்மு சல்மாவுடைய மகள் சல்மா அவங்க வருகிற பொழுது, கதவை திறந்து வருகிற பொழுது உம்மு சல்மாவுடைய வீட்டில் நடக்குது. இந்த சம்பவம் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருந்தார். கேட்டாங்க உம்மு சல்மா, யார் சொல்றதா உமா இபுக்கி, யார் சொல்றதா, உங்களை அழ வைத்தது எது, ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் அழுது கொண்டே சொன்னார்கள். இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டு போனார்கள். வந்துவிட்டு போய் சொன்னார்கள், ஹுசைன் உங்களுடைய மகன் கொல்லப்படுவார் என்று சொன்னார். சந்தோஷமா இருக்கிறீங்க, குழந்தையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களே, இந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த குழந்தை கொல்லப்படும், ஷஹீதாக்கப்படும். ஷஹீதாக்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, ஷஹீதாக்கப்படும் எந்த இடத்தில் வைத்து ஷஹீதாக்கப்படும், அந்த இடத்தினுடைய மண்ணை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு பாட்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மண்ணை எடுத்து கொடுத்த பொழுது அந்த மண் சிவப்பாக இருந்தது. இது ஹுசைனுடைய இரத்தமாக இது மாறக்கூடிய மண்.
கர்பலாவுடைய மண்ணையும் எடுத்து கொடுத்து துல்லியமாக அந்த அறிவிப்பு வருகிறது. அதை பார்த்து கொண்டு அழுத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உம்மு சல்மாவிடத்தில் கொடுத்தாங்க. இதை பாதுகாப்பாக வச்சுக்கன்னு சொன்னாங்க. இந்த மண்ணை ஒரு பாட்டிலில் பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கங்க. இந்த மண்ணை இப்போ மண்ணாகத்தான் இருக்கிறது, மண்ணுடைய கலரில் நிறத்தில் இருக்கிறது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்படும் பொழுது இந்த மண் ரத்தமாக மாறும். இந்த மண் ரத்தமாக மாறிவிட்டால் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அதற்கு உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் திடீரென்று அலறுகிறார்கள், சப்தமிடுகிறார்கள். என்ன ஏது என்று எல்லோரும் வந்து பார்த்த பொழுது ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொல்றாங்க. ஹுசைன் ஷஹீதாக்கப்பட்டது எங்க? கர்பலாவில். இவங்க இருக்கிறது எங்க? மதீனாவில். வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்கிறது டெலிவிஷனில் பார்க்கக்கூடிய காலம் இல்லையே, வீடியோ காட்சியில் அவங்க பார்க்கலையே. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க இந்த செய்தியெல்லாம் சொல்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்படுகிற அந்த மண்ணை எடுத்து காட்டி, இந்த மண் அவங்க ஷஹீதாக்கப்படுகிற நேரத்தில் அந்த சமயத்தில் இந்த ரத்தமாக மாறிவிடும் என்று சொன்னார். இந்த பாட்டில் பாருங்க, மண் ரத்தமாயிடுச்சு. இந்த பாட்டில் பாருங்க, மண் ரத்தமாயிடுச்சு. பெருமானாரை பார்க்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா பார்க்கிறார்கள், கனவு காண்கிறார்கள். அந்த கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை புழுதியாக இருக்கிறது, தலைமுடி செதறி போயிருக்கிறது. ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் அவர் போர்க்களத்தில் ஈடுபட்டு அல்லது புழுதி நிறைந்த இடத்துல வேலை செய்துவிட்டு வந்தால் தலை எப்படி இருக்கும்? அதே மாதிரி தலை விரிந்து காணப்படுகிறது, புழுதி படர்ந்த நிலையில் காணப்படுகிறது. யார சொல்லலாம், என்ன இது காட்சி என்று நான் கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போதான் கர்பலாவுக்கு நான் சென்று வந்தேன். ஷஹீத் கத்ல ஹுசைன், ஹுசைன் கொலை செய்யப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த கர்பலாவிலே கலந்து கொண்டேன் என்றால் அந்த யுத்தத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். கர்பலாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட அந்த யுத்தம், ஹுசைன் அவர்களுக்கு ஷஹீதாக்கப்பட்ட அந்த காட்சி, அந்த சமயம், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த யுத்தத்திலே பெருமானார் பங்கெடுக்கிறார்கள் என்றால் பெருமானார் கலந்து கொண்ட அந்த யுத்தத்தில் எந்த பேரப்பிள்ளையை போற்றி போற்றி வளர்த்தார்களோ, பெரியத்தோடு வளர்த்தார்களோ, அந்த குழந்தை கொலை செய்யப்படுகிற பொழுது, ஷஹீதாக்கப்படுகிற பொழுது அவர்கள் அழுதார்கள் என்பது அல்ல, ஷஹீதாக்கப்படுகிற பொழுது அங்கே இருந்தார்கள் என்றால் ஹுசைன் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த சம்பவம் இது பெருமானாருக்கு மகிழ்ச்சி தந்திருக்குமா? பெருமானார் மனசை காயப்படுத்தி இருக்காரா? வேதனை செய்திருக்காரா? அப்படி என்றால் ஹுசைனுடைய கத்துவிற்கு கொலைக்கு காரணமானவர்கள் எல்லோரும், அது உண்மையாக யாரெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, எல்லா நபிக்கும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட துவா ஒன்று இருக்கிறது, ஒரு சான்ஸ் இருக்கிறது. அதில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அது துன்யாவிலே கேட்டுட்டாங்க, வெள்ளத்தை கொடுத்து அழிச்சிடுன்னு சொன்னாங்க, அல்லாஹ் கபூல் ஆகிறாங்க. ஒவ்வொரு நபியும் துன்யாவிலேயே அவர்கள் அதை கேட்டு விட்டார்கள். சந்தர்ப்பம் வருகிற பொழுது, வந்த பொழுது கேட்டு விட்டார்கள். அதே போல எனக்கும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு துஆ இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சான்ஸ் இருக்கிறது. அந்த துஆவை நான் கேட்ட உடனே கபூலாகும். இந்த ஹதீஸை சொல்லியிருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டிருந்தாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்க, யார சொல்றதா, என்னுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்கள் அந்த துவாவை பயன்படுத்தி என் பிள்ளைக்கு நீங்கள் துவா செய்யலாமே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த சான்ஸை என் பிள்ளைக்கு நீங்கள் பயன்படுத்தலாமே. ஏன்னா ஃபாத்திமாவுக்கு ஏதோ காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் அநியாயமாக ஷஹீதாக்கப்படுவார்கள் என்ற செய்தி ஓரஞ்சாரங்களை அவர்கள் கேள்விப்படுகிறார், அறிகிறார். அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த துஆவை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாமேன்னு கேட்குறாங்க. யாரை சொல்லுங்கள், ஃபாத்திமா மேலே எவ்வளோ உயிரையே வச்சுருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கேட்டால் எதையும் கொடுக்காம இருந்ததில்லை, அவங்க கேட்டால் எதையும் மறுத்ததில்லை. அந்த ஃபாத்திமா கேட்குறாங்க, அந்த சான்ஸை, அந்த வாய்ப்பை என் பிள்ளைகளுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை என் உம்மத்திற்காக நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அது ஃபாத்திமாவே அதை மட்டும் கேட்காத, என் உம்மத்திற்காக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் என் உம்மத் தத்தளிக்கிற பொழுது, என் உம்மத் கஷ்டப்படுகிற பொழுது, என் உம்மத்து வேதனை செய்யப்படுகிற அந்த நிலையிலே அவஸ்தைப்படுகிற பொழுது ஷஃபாஅத்து செய்வதற்காக, அவர்களை ஷஃபாஅத்து செய்து விசாரணையை முடுக்கிவிட்டு அவர் விசாரணையிலிருந்து தப்புவதற்கும் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் அந்த ஷஃபாஅத்துடைய நேரத்தில் அந்த துஆவை நான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக
பெருமானார் ஃபாத்திமாவை நேசித்தார்கள். அதை விடவும் அதிகமாக யாரை நேசித்தார்கள்? உங்களை நேசித்தார்கள். என்னை நேசித்தார்கள் என்றால் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆஷுராவுடைய தினத்தில் அவங்க சொன்ன அந்த நோன்பு வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த துஆவை 70 தடவை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓத வேண்டும். நிஅமல் மௌலா வ நிஅமல் நஸீர், அது 7 தடவை நாம் ஓத வேண்டும். ஓதி அந்த நாடுகள் நமக்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் வழங்கிய அந்த பாக்கியத்தை நமக்கும் தர வேண்டும் என்று நாம் துஆ கேட்க வேண்டும். எல்லா வகையான முசீபத்துகளையும் சோதனைகளையும் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதற்காக துஆ செய்ய வேண்டும். அதில் எந்தெந்த நபிக்கு என்னென்ன பாக்கியத்தை வழங்கினாலும் சொல்லி சொல்லி கேட்க வேண்டும். ஆதமுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டவனே எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக. தாவூத் நபியுடைய பாவத்தை மன்னித்தவனே எங்களுடைய தௌபாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையை திரும்ப கொடுத்தவனே எங்களது கண் பார்வை மங்காது இருக்க செய்வாயாக. யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமை விடுதலை செய்தவனே சிறையில் இருந்து எங்களையும் எங்களது சிக்கலான இந்த காரியங்களிலிருந்து விடுதலை செய்வாயாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை போல ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோயை குணப்படுத்தியவனே இந்த ஆஷுராவுடைய தினத்தில் எங்களுடைய எல்லா நோயையும் நீ குணப்படுத்துவாயாக. எங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை வழங்குவாயாக என்று எந்தெந்த நபிக்கு அல்லாஹ் என்னென்ன பாக்கியத்தை வழங்கினான். மூசாவுடைய ஃபிரௌனை அழித்தவனே எங்களுடைய ஃபிரௌனையும் நீ அழித்து ஒழிப்பாயாக என்றான். அதை சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டிய ஒரு நாள் தான் ஆஷுராவுடைய நாள். எனவே ஆஷுராவுடைய நாளில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்று நாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் உஸ்தாத்மார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்து துஆவில் ஈடுபட வேண்டும். குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும். அன்றைய இரவை நீங்கள் ஹயாத்தாக்கி வழிபட வேண்டும். இதுவெல்லாம் தான் அந்த நிஅமத்துகள் நமக்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்யும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள்புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.